ஏன்னா இந்த ட்வீட் ராகுல் காந்தி இன்னைக்கு போட்டிருக்காருன்னா காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில ஏதோ ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. தாவேக்கா காங்கிரஸோடு சேர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டோட ஃபேஸே மாறும். திமுக ப்ரோ இன்குபன்சியில் ஓட்டு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரான ஓட்டு மூணாக பிரியுது. அவங்க ஓட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு போகிற ஓட்டு மைனாரிட்டி ஓட்டை விஜய் எவ்வளோ தூரம் எடுப்பார் சொல்ல முடியாது. சீமான் எவ்வளோ தூரம் எடுப்பார்னு சொல்ல முடியாது. சீமான் கொஞ்சமாக தான் எடுப்பார். விஜய் எவ்வளோ தூரம் எடுப்பார்? விஜய் கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் ஓட்டு எடுக்க முடியாது. இந்த திமுக கூட்டணியோட அடிநாதமே என்ன? பாஜக எதிர்ப்பு தானே அடிநாதமாக இருக்குது. இப்போ விஜய் வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கிறாரு? அவர் படத்துக்கு பிரச்சனை வரப்போ எதுவும் பேசலையே சார். இப்போ அதனால தான் பேசல. ராகுல் காந்தி போட்டிருக்காரு ஐஎன்பி மினிஸ்ட்ரி பற்றின விஷயம். ஆமாங்க, விஜய் ஏன் போடலான்னு ஒரு கேள்வி. விஜய் இப்போ விஜய்க்கு பயங்க. இப்போ விஜய் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாரா? பண்ணினா அவருக்கு இன்னும் ஒரு ஹைப் கிடைக்கும்ல. இதன் மூலமாக திமுக இன்னும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவங்களுக்கு அடி மீன் பண்ணுறதை விட திமுகட்டேது எப்படி ஓட்டெல்லாம் எடுக்கலான்றதான் பாயிண்டிங். சீமான் வந்து கனாபினான்னு பேசுகிறாரு பெரியாரை, அதுக்கு வாய முடிஞ்சு உட்காந்துருக்காரு. நீ பெரியாரை வழிகாட்டியாதுன்னு வச்சிருக்க. சீமான் கனாபினான்னு பேசுகிறாருல, பெரியாரே மண்ணுன்னு பேசுகிறாருல, அப்போ உன் வாய் எங்கே போச்சு? சப்ரஸிங் தி வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள். இதில் தமிழ் பீப்புளோட வாய்ஸை சப்ரஸ் பண்ணுறது எங்கே வந்தது? கருத்து சுதந்திரத்தை சப்ரஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஜனநாயகம் ரிலீஸு. நீங்கள் அரசாங்கத்தை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போ அரசியல் ரீதியாக பழி வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ் பீப்புளோட வாய்ஸ், தமிழ் பீப்புள் வாய்ஸ்னு விஜய் வாய்ஸ் தான் தமிழ் பீப்புள் வாய்ஸா? காங்கிரஸோடைய நோக்கம் என்ன? இந்த திமுக கூட்டணிய நோக்கம் என்ன? அடிநாதம் என்ன? ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. இது வந்து நீங்கள் விஜய்கிட்ட பார்க்குறீங்களா? விஜய்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களா? கொள்கை எதிரின்னு சொல்கிறார், ஆனால் நடக்குதா? உண்மையிலேயே செயல்பாடுகள் இருக்கா? நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ராகுல் காந்தி அவர்களுடைய ட்வீட் ஜனநாயகன் படத்தை ஆதரித்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஐஎன்பி மினிஸ்ட்ரி வந்து அட்டம் டு டார்கெட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காரு. அந்த ட்விட்டுக்கான தேவையோ காரணமும் என்ன ஏற்படுது? குறிப்பாக நேற்று சிபிஐ விசாரணை நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ்காரங்க பல பேர் பேசியிருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூர், செல்வ பிறந்தகை, ஜோதிமணிலேருந்து பல பேர் பேசியிருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தியே பேசியிருக்கார். காங்கிரஸுக்கும் தாவேக்குமான நெருக்கம்ன்றது அதிகரிக்குதா? திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகுகிறதா? இல்லை, அதாவது வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த அதிகாரம் தேவை அப்படின்ற ஒரு குரல் காங்கிரஸ் தரப்புலேருந்து எழுந்த பிறகு இந்த ஜனநாயகன் விஷயம் வருது. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பல காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகனுக்கு அந்த சென்சார் போர்டு டிலே பண்ணுறத ஒரு கண்டித்து எல்லாமே ட்வீட்லாம் போட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜனநாயகனுக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கும் போது அது கருத்து சுதந்திரத்தில் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இல்லை காங்கிரஸை நோக்கி தாவேக்காவை நோக்கி? ஆமாம், இல்லை தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் நகரத்துக்கான ஒரு இண்டிகேஷனாக, அது ஒரு குறியீடாக பார்க்கணுமா, இல்லை திமுகவை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க? அதிகமான சீட்டு, பவர், கூட்டணி பேரம், அல்லது பவர் ஷேரிங், அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி அப்படின்னா இவங்களெலாம் பேசும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதுலேயே வந்து ஒரு பிளவு இருந்தது அவங்க பேசுறதுலேயே. இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, அதோட தான் திமுக இருக்குது அப்படின்ற லெவலில் தான் செல்வ பிறந்தகை போன்றவர்கள், ஈவன் கேஎஸ் அழகிரி கூட அதிகாரம் வேணும்னு கேட்டால் கூட நாங்கள் இந்தியா கூட்டணியில் திமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொன்னார். ஜோதிமணி கூட கிட்டத்தட்ட வந்து இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம். செல்வ பிறந்தகைக்கு லெட்டர் ஏன் போட்டாங்கன்னா அங்கே பர்சனலாக அவங்களுக்கு லோக்கலில் ஏதோ காங்கிரஸ் ப்ராப்ளம், அதனால் அவங்க போட்டாங்களே தவிர அவங்க வந்து மற்றபடி பவர் ஷேரிங்க்கு வந்து ஓகே. பட் ஆனால் ஜனநாயக விஷயத்தில் வந்து இந்தியா கூட்டணி வந்து திமுகவோட இருக்கணும் அப்படின்றதுல ஓகே. மற்றபடி ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்குறதுன்றது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ மாதிரி அவங்க காங்கிரஸ்காரங்க பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் திமுக அதை அப்படி பார்க்குறாங்களான்னா விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குற ஒரு விஷயமாக அதை பார்க்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போய் மீட் பண்ணதே வந்து திமுக ரசிக்கலை. அவங்க அது கிரீஷ் தொடங்குற என்ன சொன்னார், யாரையோ சந்திச்சாங்க, அவங்க டிஃபன் சாப்பிட்ருப்பாங்க, இட்லி சாப்பிட்ருப்பாங்க, காஃபி சாப்பிட்ருப்பாங்க, ஏதோ சொல்லியிருந்தார். ஆனால் மறுபடியும் பிரவீன் சக்கரவர்த்தி 2வது தடவை போய் சந்திச்சிருக்கார். என்னோட பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது என்னுடைய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நேற்று ராத்திரி பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில் விஜயை சந்திச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிபிஐ விசாரணை முடிஞ்சு, ஆமாம், சிபிஐ விசாரணை பண்ணி அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தது. அந்த ஹோட்டல் சந்திச்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்வீட் ராகுல் காந்தி இன்னைக்கு போட்டிருக்காருன்னா காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில ஏதோ ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அது வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவில் மோதிக்கிறாங்க. இதுவே இந்தியா கூட்டணியில் நேஷனல் லெவலில் ஒன்றா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்காங்களே இவங்க. வெஸ்ட் பெங்கால்லே இந்தியா கூட்டணியில் மம்தா இருக்கா, காங்கிரஸ் இருக்கா, அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏன் தமிழ்நாட்டில் வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் திமுகவோட இருக்கோம், கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் நாங்கள் வந்து விஜயோடு இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம்.
இப்போது மும்பை லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்குது, உள்ளாட்சி தேர்தல். அங்கே பாருங்கள், பிஜேபியும் வச்சிருக்காங்க, அங்கே காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா இருக்கிறது இருக்கட்டும், அங்கே வந்து அஜித் பவாரோட சரத்பவார் ஆளுங்க ஒன்று சேர்ந்துருக்கானுங்க. அங்கே வந்து உத்தவ் தாக்கரேவோட ராஜ் தாக்கரே சேர்ந்துருக்காரு. அங்கே குண்டக்க மண்டக்க போயிடுச்சு எல்லாமே. அந்த இந்தியா கூட்டணி அங்கே லோக்கலில் சிதறி போச்சு, லோக்கல் பாடியில். ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறா அந்த சுப்ரியா சுலே, என்ன சொல்கிறா, இது லோக்கல் பாடிங்க, இதில் இப்படி தான் போகுங்க, பட் நேஷனல் லெவல்ன்றது வேறு. அங்கே வந்து 29 இந்தியா கூட்டணி வில் பி தேர் அப்படின்னு சொல்கிறா. அப்போது லோக்கல் லெவலில் பாலிடிக்ஸ் எப்படி போனாலும் பரவாயில்ல, நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோட இவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து திமுக நடக்காது. திமுக அந்த விஷயத்துக்கு ஒத்துக்காது. இங்கே லோக்கல் பாடியில் நீங்கள் லோக்கல் பாடி அல்லது எம்எல்ஏ எலெக்ஷன்ஸு இதில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா திமுக வந்து நேஷனல் லெவலில் உங்கள் கூட இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சரத்பவார் இருக்கலாம், வேறு யாராவது கூட இருக்கலாம். திமுகவுடைய பாலிசி அப்படி கிடையாது. ஒன்று எதிர்த்தா ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க, ஆதரிச்சா ஸ்ட்ராங்காக ஆதரிப்பாங்க. இல்லை உங்களை வந்து நீங்கள் வந்து வேலை காமிக்கணும், உங்களை வந்து ஒரு வெறுப்பேற்றணும், இல்லை உங்கள்கிட்ட வந்து அதிகமான சீட்டு வாங்கணும், உங்களை கடுப்படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க வந்து தே வில் ஷோ தேர் ஃபேஸ். அவங்க வந்து அவங்களுடைய ஆக்ஷனை எடுத்துப்பாங்க. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவை நோக்கி போயிடுத்தா, தாவேக்கா காங்கிரஸோடு சேருமா, திமுக கூட்டணியில் வந்து பிரச்சனைகள் வருமா, காங்கிரஸை தொடர்ந்து விசிகா போகுமா, பல விஷயங்கள் இருக்குது. இந்த கூட்டணியை தாவேக்கா காங்கிரஸோடு சேர்ந்துருத்துனா தமிழ்நாட்டோடைய ஃபேஸே மாறும். கூட்டணிகள் ஃபேஸே மாறுது, குண்டக்க மண்டக்க மாறும், கண்ணாபின்னான்னு மாறும். பாஜக அதிமுக ஒரு அணி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு அணி இருக்கும், திமுக அணி ஒன்று இருக்கும். திமுக அணியில் சிபிஐ சிபிஎம் இருக்கலாம், ஒருவேளை மற்ற யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவ்வளோ தேமுதிக இழுத்து போட்டால் போதும். சிபிஐ சிபிஎம் இருக்கிற இடத்துல தான் மோஸ்ட் ப்ராபபிலி விசிகாவுமே இருக்குது. காங்கிரஸை நோக்கி விசிகா நகரும், காங்கிரஸை நோக்கி விசிகா நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் நோக்கி விசிகா நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் போச்சுன்னா விசிகாவும் கூட போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. இல்லை கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றதுக்கு வந்து சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தேர்தல் கூட்டணி வரும்போது அதெல்லாம் தூக்கி போட்டு போனாலும் போவாங்க. இட பிரச்சனையை காரணம் காட்டி போனால் என்ன பண்ணுவீங்க? விடுதலை சிறுத்தைகள் அதுக்குன்னு காங்கிரஸ் போயிட்டா ஒரு பல்க் ஆஃப் சீட் கிடைக்கும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு கொடுத்தா தோற்றுருவாங்க. திமுகவே அங்கே நிற்கும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? மெஜாரிட்டி தேவைப்படும், திமுகவே நிற்கும். வரப்போகிற எலெக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பான எலெக்ஷன்ஸு. ஸோ அதிகமான இடங்களில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி டஃப்பான எலெக்ஷன் யோசிக்கிற அளவுக்கு காங்கிரஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கா தமிழ்நாட்டில்? டஃப்பான எலெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் ஒரு 2வது டேர்ம் வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஓட்டு வாங்கி வரணுன்றது இருக்குல்ல, அது ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான். ப்ரோ இன்குபன்சி நீங்கள் உருவாக்கணும். இப்போது திமுக பல நலத்திட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், மக்களுக்கு அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், 1000 ரூபா அதிகமான எண்ணிக்கையில் கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம், லேப்டாப் கொடுத்துருக்கோம், ஆமாம் புதுமை பெண் திட்டம்ன்றாங்க, நிறைய வரிசையாக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு அந்த விடியல் பேருந்து போன்ற பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பிரச்சனையை தீர்த்துட்டாங்கல்ல, டிஏபிஎஸ் ஆமாம் போட்டாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இடைநிலை ஆசிரியர் மட்டும்தான் பிரச்சனை ஓடின்னு இருக்குது, அது கூட சரி பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்போது பாசிட்டிவாக ஓட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நெகட்டிவாக வந்து ஒரு போர் இன்குவன்சி ஓட்டு இருக்குது. அவங்களுடைய முக்கியமான பலம் என்னென்னா எதிர்க்க அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் 2ஆக பிரியுது, 3ஆக பிரியுது. விஜய் சீமானும் சேர்த்து 3ஆக பிரியுது. அதுதான் அவங்களுடைய பலம். திமுக ப்ரோ இன்குபன்சியில் ஓட்டு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரான ஓட்டு 3ஆக பிரியுது. அவங்க ஓட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு போகிற ஓட்டு மைனாரிட்டி ஓட்டை விஜய் எவ்வளோ தூரம் எடுப்பார் சொல்ல முடியாது. சீமான் எவ்வளோ தூரம் எடுப்பார்னு சொல்ல முடியாது. சீமான் கொஞ்சமாக தான் எடுப்பார். விஜய் எவ்வளோ தூரம் எடுப்பார்? விஜய் கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் ஓட்டு எடுக்க முடியாது. ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு அப்புறம் முஸ்லீம்ஸ் ஸ்ட்ராங்காக டிஎம்கே பக்கம் இருக்கு. காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நோக்கி நகர்னா முஸ்லீம்ஸோட ஓட்டுமே பாதிக்கு பாதி அந்த பக்கம் நகர்றதுக்கு வாய்ப்புகள். இந்த எலெக்ஷன்ஸில் முஸ்லீம்ஸ் வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்தில் டிஎம்கேயோட ஸ்ட்ராங்காக இன் ஃபேவர் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருந்ததுனால அவங்க போட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம், பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு இறங்கி போராடாத காங்கிரஸ் போய் ஒரு படத்துக்காக இறங்கி போடுறாங்கன்னா இவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி. அது வந்து பிஜேபியோட பிளவுவாத அரசியல் தெரிஞ்ச விஷயம் தான் நேஷனல் லெவலில், இது புதுசு கிடையாது. இது வந்து உங்களுக்கு விஜயோட நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை. நம்ம விஜயோட ஒரு நெருக்கமாக போகிற மாதிரியும் விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. பண்ணி இதன் மூலமாக திமுகவுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க பவர் ஷேரிங்க்கு ஒத்துக்கணுன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அதிக இடங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்களா? அவங்க பவர் ஷேரிங் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் இருக்குது. அவங்க இல்லை நேற்று இல்லைன்னு அது வந்து டிஎம்கே ஹைகமாண்டே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பவர் ஷேரிங்லாம் இன்ஃபேக்ட் டிஎம்கேல வந்து ப்ரைவேட்டாக என்ன பேசுகிறாங்க, ஸ்டாலின் பேசினதாகவே ஒரு தகவல் இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலேயும் நாங்கள் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்திருக்கோம், பவர் ஷேரிங் பண்ணலை. என்னோடய காலத்துலேயும் நான் வந்து இந்த விஷயத்துக்கு பவர் ஷேரிங்கில் பண்ண மாட்டேன். நாங்கள் மெஜாரிட்டி பெற்று ஆட்சிக்கு வந்தும் பவர் ஷேரிங் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது.
ஏதாவது இழுபறி நிலைமை வந்ததுன்னா அப்போ வேணால் நம்ம யோசிக்கலாம். இழுபறி ஒரு இந்த மாதிரி ஒரு இழுபறி நிலைமை வந்து 2006 மாதிரியான காலகட்டம், தொங்கு சட்டசபை வந்ததுன்னா நான் அப்போ கன்சிடர் பண்ணுவேன். நான் மெஜாரிட்டி வந்த பிறகும் பவர் ஷேரிங் பண்ணணும், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பண்ணியிருக்காருல, அந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நான் பண்ணவே முடியாது. தொங்கு சட்டசபை வந்தால் நீங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி நடக்காதுன்னா அப்போ வேணால் ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர நான் வந்து ஆந்திரா மாதிரிலாம் அந்த மாடலில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எங்கள் குழுவோடு பேசிக்கோங்க, அதுக்கெல்லாம் அஷ்யூரன்ஸ் தர முடியாது. ஈவன் அதிகார பகிர்வு கூட எங்கள் குழுவோடு பேசிக்கோங்க. நாங்கள் ஒரு குழு போடுவோம்ல, அது கூட நீங்கள் உங்களோட கருத்தெல்லாம் சொல்லலாம். எதுக்காக வெளில சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை யார் வெளியில் உங்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும் போது, அப்போ உங்களோட நோக்கம் என்ன, வெளியில் பேசுகிற நோக்கம் என்ன? ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி சேராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகே, வாய்ப்புகள் இருக்குன்றது. இப்போ இருக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒன் அண்ட் ஒன்லி லாஸ்ட் ஆப்ஷன்றது விஜய் மட்டும்தான். விஜயும் பெருசாக அலைன்ஸ் சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு, அலைன்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, விஜயோடைய இப்போ இந்த திமுக கூட்டணியோட அடிநாதமே என்ன, பாஜக எதிர்ப்பு தானே அடிநாதமாக இருக்குது, மோடி எதிர்ப்பு தானே ஒரு அடிநாதமாக இருக்குது, பேசிக் லைனாக இருக்குது தானே. இப்போது விஜய் வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கிறாரு, கடந்த ஒரு மாதமாக பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு பாஜக எதிர்த்தார் பாருங்க. அவர் படத்துக்கு பிரச்சனை வரப்போ எதுவும் பேசலையே சார். இப்போ அதனால தான் பேசல. ராகுல் காந்தி போட்டிருக்காரு ஐஎன்பி மினிஸ்ட்ரி பற்றின விஷயம். ஆமாங்க, விஜய் ஏன் போடலன்னு ஒரு கேள்வி. விஜய்க்கு பயங்க. விஜய் போடலன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னா, அவர் சொல்லி ஏதாச்சுன்னா இது வந்து கோடிக்கணக்கான பணம் இன்வால்வ் ஆகிருக்கிற பிஸ்னஸுங்க, நம்மளால் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவர் போடாத இருந்துக்கலாம். ப்ரொடியூசருக்கு நஷ்டம், ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூசர் உச்சத்தை விட்டு வந்த நடிகர், ஒரு 1000 கோடி விட்டு வந்த நடிகர். ஆனால் ப்ரொடியூசருக்கு ஒவ்வொரு கோடி நஷ்டம். இன்னைக்கு 51 கோடி பராசக்தி 2 நாள்ல இவரோட அசிஸ்டன்ட் தானே கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமின்றவர் விஜய் கூடவே இருக்கு. கரெக்ட், இருக்கட்டுங்க. யாராக இருந்தாங்க வந்தது ஒவ்வொரு நாளும் 1 கோடி ரூபாய் நஷ்டமாதுங்க. அவன் வட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாமா? ஆனால் சும்மா வடிச்சது. ரெண்டாவது, இன்னைக்கு ஜனநாயகம் வராதனால தானே பராசக்தி வசூல் சக்கப்போடு போடுது. இல்லை, அதுவுமே வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி. 51 கோடி ரூபாய் 2 நாளில் வசூல் பண்ணியிருக்காங்க வீக் டேஸ்லேயே. இப்போ இன்னும் ஹாலிடேஸ் வரப்போது நீ எவ்வளோ வசூல் பண்ண போகிறான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஜனநாயகன் வந்து, நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து, ஜனநாயகன் என்ற படத்துக்காக கொடுக்குற குரல் இருக்குல்ல, அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கான குரலாக காங்கிரஸ் கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு பாலிடிக்ஸ் கழக குரலாக கொடுக்குறாங்க? பாஜகவுடைய நோக்கம் என்னவா இருக்குது, விஜய் எப்படியாவது இழுத்து போட்டணும் கூட்டணியில் அப்படின்னு தான் தமிழிசை சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. கரூர் விஷயத்தில் நயினார் என்ன சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி தான் காரணம் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. வானதி ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோற்றம் தான். அப்போ எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு பாஜக டீமே வந்ததில்ல, எம்பி டீமே வந்ததில்ல. ஹேமா மாலினி விஜய்க்காக அவ்வளோலாம் பண்ணினாங்கல்ல, அவங்க விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே பண்ணாங்க. இன்றைக்கி காங்கிரஸும் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது காங்கிரஸ் வந்து விஜயோட நெருக்கமாக போகிற மாதிரி இருந்தால், பாஜகவும் அவனை இழுத்து போடுறதுல இருக்குது, பாஜகவும் அவரை ஏதோலாம் ப்ரெஷர் பண்ணுது. அஃபிஷியலாக இப்போ ஜனநாயகத்துக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாமே. இன்கம் டேக்ஸ் திருப்பி விசாரிக்கிறாங்க. ஆமாம், இப்போ சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க. நேற்று அவரை சக்கப்படி புரிஞ்சுட்டாங்க போலுக்கு சிபிஐயில். ஏதோ 90 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆமாம், அவருக்கு வந்து நான் பல கேள்வி வந்து இந்த புஷி ஆனந்துக்கிட்ட, ஆதவ அர்ஜுனாட்ட கேட்ட கேள்வி தான் இவன்ட்டே கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு 4-5 கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொன்ன பதில் அவர் சொன்ன பதில் வித்தியாசம் இருக்கான். அவங்க சொன்ன பதிலே இவர் சொல்லலை, அதனால் பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து அவங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விசாரிக்கிறதுன்றதோட பொலிட்டிக்கலாக எப்படி டீல் பண்ணுறாங்க. விஜய் வந்து தனியாக இருந்து திமுகவிட்ட பிரிக்கிறது பெட்டரா, இல்லை அவர் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்றது பெட்டரான்றது தான் இங்கே இப்போது ஒரு இதாக இருக்குது, முக்கியமான விஷயமா இருக்குது. ஆட்சியை பிடிக்கிறது மேட்டரா, ஆட்சியை கவுக்கிறது மேட்டரான்ற பெரிய விஷயம். ஆமாம், அதுதான் முக்கியமான மேட்டராக இருக்குது. விஜய் வந்து தனியாக, இப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார், விஜய் தனியாக இருந்தால் ஸ்பாயில் பண்ணுவார், அவர் அப்படியே அவர் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்றார். அப்போ விஜய் தனியாக இருந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறார் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்டு. அதுக்கு வந்து விஜய் வந்து பாஜகவோட விஜய் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்போ கலருது. பாஜக விஜயை பழிவாங்குது அப்படின்ற விஷயத்த இந்த ஜனநாயகனோ சிபிஐ விஷயங்களோ கலருது வச்சுக்கோங்க. அப்போது பாஜகவுக்கு எதிராக விஜய் இருக்கார் அப்படின்ற போது பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் திமுகவுக்கு போயிட்டுருக்கு. அப்போது உண்மையிலேயே விஜய் தான்ப்பா பாஜக ரொம்ப எதிர்க்குது, அப்போ விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு திமுகவுக்கு போகிற மாதிரி டுவர்ட்ஸ் விஜய் நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை கொண்டு முடியுமான்னு ஒரு விஷயத்தில் வந்து 2 பேர் சேர்ந்து கேம் ஆடுறாங்களா. இப்போ விஜய் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாரா, பண்ணினா அவருக்கு இன்னும் ஒரு ஹைப் கிடைக்கும்ல, இதன் மூலமாக திமுக இன்னும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவங்களுக்கு அடி மீன் பண்ணுறதை விட திமுகட்டேது எப்படி ஓட்டெல்லாம் எடுக்கலான்றதான் பாயிண்டிங்க. அது அப்போ நம்ம கிடைக்கிற ஓட்டை வச்சு நம்ம வின் பண்ணிடலாம். திமுக வந்து அவங்ககிட்டேருந்து ஓட்டை எப்படி எடுக்கிறதுன்னு பாஜகவுடைய பிளானாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கூட்டணிக்கு அவரை வந்து விஜய் கூப்பிடுறதுன்றது கடைசியாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கூட்டணிக்கு வந்துட்டால் அது விஜய்க்கு வந்து அவருடைய இந்த எலெக்ஷனில் எடுத்தோடனே ஒரு பயங்கரமான ஒரு பின்னடைவை சந்திப்பார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பாஜகவோட சேர்ந்துட்டாருன்னா, ஏன்னா கொள்கை எதிரி அது இதுன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தாருன்னா
அவரை பற்றின ஒரு மதிப்பீடு எதிரின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு, வேற எதுவும் சொல்லவே இல்லை. இல்லை அவரை பற்றின ஒரு மதிப்பீடு மாறிடும். ஒன்றிய அரசு பாஜக பாயாசம் பாசிசம்லாம் அவர் தான் சொன்னார். அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ நாடு முழுக்க கிறிஸ்மஸ் போது கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. ஒரு வார்த்தை வாயை திறக்கலையே விஜய், இதுவரையும் வாயை திறக்கல சார். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வாயை திறக்கல, கவின்குமார் படுகொலைக்கு வாயை திறக்கல, மகாத்மா காந்தி விஷயத்து ஊரக திட்ட உறுதிவாளிப்பு அதுலேயும் திட்டத்திலையும் வாயை திறக்கல. கொள்கை தலைவரான பெரியார் குறித்த ஒரு கேள்வி வந்து தவறாக வந்துருச்சு யூபிஎஸ்சி எக்ஸாமில், அதுக்கு வாய் திறக்கல. சீமான் வந்து கனாபினான்னு பேசுறாரு பெரியார, அதுக்கு வாய முடிஞ்சு உட்காந்துருக்காரு. நீ பெரியாரை வழிகாட்டி எதுன்னு வச்சிருக்க, சீமான் கனாபினான்னு பேசுறாருல, பெரியாரே மண்ணுன்னு பேசுறாருல, அப்போ உன் வாய் எங்கே போச்சு? பெரியாரை வழிகாட்டியாக வச்சிருக்காருல, ஏன் பேச மாட்டேறீங்க? ஏன் பதில் கொடுக்க மாட்டேறீங்க? ஸோ ஒரு பக்கம் இந்த ஆளோட மௌனம் இருக்குல்ல, விஜயோடைய மௌனம் இருக்குல்ல, அது வந்து பல விதங்களில் கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவருக்கு கூட்டம் கூடுதுன்றது தான் முக்கியமான விஷயம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் இப்படிலாம் ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு உள்ளானா கூட அவர் போனால் ஒரு கூட்டம் கூடுது, பெரிய கூட்டம் கூடுது, அது ஓட்டாமல் வருமா? அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? அவர் அன்ட்ரஸ்டடாக இருக்கார் அப்படின்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாஜகவுடைய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, அவர் தனியாக இருந்து எவ்வளோ தூரம் திமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரிப்பார், அதுக்கு என்ன பண்ண முடியும், அவரை எப்படி அதுக்கு பயன்படுத்தலான்றதான் அவங்க யோசிக்கிற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அவரை கூட்டணி கூப்பிடுறதுன்றது ஒரு கடைசி முயற்சியாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதில் விஜய் விழுந்துட்டாருன்னா கதை முடிஞ்சுது அதோட. ஸோ இப்போ வந்து பாஜக என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜனநாயகம், இந்த சிபிஐ என்கொயரி, இதெல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வெளியில் வந்து ஆகா எல்லாம் நேர்மையாக நடக்குது, இது வந்து சென்சார் போர்டு தான் பண்ணுது, இது வந்து கோர்ட்டு தான் பண்ணுது, இது வந்து தேர்தல் கமிஷன் தான் பண்ணுது, அது வந்து அவர் தான் பண்ணுறார், இவர் தான் பண்ணுறார், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உத்தம புத்திரர்கள் மாதிரி பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் அந்த காலத்தில் நம்புவாங்க, இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டாங்கோ. அதனால் விஜய் வந்து அரசியல் ரீதியாக எப்படி திமுகவுக்கு எதிராக திருப்ப முடியும், திமுக ஓட்டுக்களை எப்படி, திமுகவுக்கு போகிற ஓட்டுக்களை எப்படி திருப்பி வந்து அது திசை திருப்பி விஜய்க்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி, இல்லை விஜய் எப்படி பாஜக கூட்டணிக்கு இழுக்க முடியும், இந்த விஷயங்கள் தான். இப்போ 1-2 நாளில் வந்து ஒரு திருப்பம் வரும், ஒரு அணி ஒரு கட்சி எங்கள் அணியில் சேருதுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக தாவேக்காக இருக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் விஜய் முடியும்னு எடுத்துட மாட்டார். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அது ஏதோ ஒரு கட்சி தேமுதிகவாக இருக்கலாம், இல்லை ஜான் பாண்டியன் கட்சியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஜான் பாண்டியன் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இல்லை அவருக்கு இடங்கள் ஏதோ பிரச்சனையாக இருக்குது போல் இருக்குது. ஆமாம் 5 சீட் எதுவும் கேட்டுட்டு இருக்கோம். ஆமாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அது கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியாது. அவங்க கொடுக்குறாங்கன்னா அவர் அங்கே போய்ட்டு வச்சுக்கோங்க, இல்லை 3 சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட போயிடுவார், சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்போ பாஜக வந்து ஏதோ ஒரு அரசியல் இதில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அரசியல் வந்து காங்கிரஸ் வந்து விஜயை நோக்கி நெருங்க விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான விஷயங்களை அதிகப்படுத்துகிறாங்களா, இல்லை வந்து பாஜகவே வந்து விஜயோடு சேர்ந்துன்னு ஒரு டபுள் கேம் ஆடின்னு இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, உள்ளடி அவங்க பண்ணுறாங்களா, திமுக கிட்ட போகிற ஓட்டை எப்படி பிரிக்கணுன்றதுக்காக விஜயை பயன்படுத்த பார்க்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இன்னொரு 10 நாளில் வந்து ஒரு விடிவு காலம் வரும்னு நினைக்கிறேன். எதையுமே கிளியராக சொல்ல முடியல ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டு கொஞ்சம் கூட மொட்டை தாத்தான் குட்டையில் விழுந்தான்ற கதையாக இருக்குது. அந்த ட்வீட்டு நேரடியாக நீங்கள் சொல்லணும், ஐஎன்பி மினிஸ்ட்ரி அக்யூஸ் ஆஃப் பிளாக்கிங் ஜனநாயகம் அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர், தமிழ் கலாச்சாரத்துக்கும் இதுக்கான சம்பந்தம் இருக்குது. இதே ராகுல் காந்தி திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இது போட்டிருந்தாருன்னா ஒரு நியாயம் இருக்குது. பிஜேபி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க தமிழ் கல்ச்சர். கேட்டால் பார்லிமெண்ட்டில் நாங்கள் பேசணும்னு சொல்லுவானுங்க. நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ் கல்ச்சர் அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஜனநாயகத்தில் என்ன இருக்குது? அது கலாச்சாரம் சார்ந்த படம், ஒரு கமர்ஷியல், அது ஒரு கமர்ஷியல் படம், அது ஒரு அரசியல் படம், அது இப்போ பொலிட்டிக்கல் படம். அது இப்போ இருக்கிற சூழலில் திமுகவுக்கு தங்கலம் கொடுக்குற படமாக இருக்கலாம், ஒரு வேளை சொல்ல முடியாது. அவர் விஜயோட அந்த அரசியலை தூக்கி நிறுத்துற ஒரு படமாக இருக்கலாம், அவருக்கு இன்னும் ஹைப் கொடுக்குற ஒரு படமாக இருக்கலாமே தவிர அதில் எங்கே தமிழ் கல்ச்சர் எங்கே வந்தது? இது என்ன ஒரு ட்வீட் இது? ஆக்சுவலாக ஜனநாயகம் சினிமா மட்டும்தான் தமிழ் கலாச்சாரம் எப்படி வடநாட்டில் சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இல்லைங்க, ஜனநாயகன் எப்படி இஸ் அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர்னா எப்படி? அதுக்கு அந்த அர்த்தமே இல்லையா அதில் ஆக்சுவலாக. ஐஎன்பி மினிஸ்ட்ரினா முருகன், நம்ம ஊர் முருகன் தான் அதுக்கு மந்திரியாக இருக்காரு. அவர் தான் மந்திரியாக இருக்கார். அவர் அங்கே பொங்கல் விழாலாம் கூட கொண்டாடுறாரு டெல்லியில், அவர் தான் மந்திரியாக இருக்கார். கடைசியில் ஜனநாயகன் வந்து தமிழ் கல்ச்சரை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்கிறதுல நேரடியாக சொல்லுங்களேன். கருத்து சுதந்திரத்தை ஐஎன்பி மினிஸ்ட்ரி மோடி கவர்மெண்ட் முடக்குதுன்னு சொல்லுங்கள். தமிழ் கலாச்சாரம் எங்கே வந்தது? ஆல்ரெடி எக்கச்சக்க படங்களுக்கு அது நடந்திருக்கு. அப்பெல்லாம் பேசாத ராகுல் காந்தி ஏங்க பராசக்தி இவ்வளோ கட்டு கொடுத்தாங்களா? அது பேச வேண்டியது தானே. இப்போ பராசக்தி காங்கிரஸ்காரங்களை அட்டாக் பண்ணி முதல்வர் பேசின ஒரு பராசக்தி காங்கிரஸ்காரங்களை அட்டாக் பண்ணுது, அது ஒரு பிரச்சாரத்தை கலப்புறானுங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தானே இப்போ இந்திய போராட்டம் நடந்தது. நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி தான் 4 வயசு குழந்தை உட்பட பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுச்சு. ஆமாம்ல, காங்கிரஸ் ஆட்சி தானே வந்து இந்தி ஆட்சி மொழியாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஜனவரி 26, 1965 அவங்க தான். நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு போனது எல்லாமே அவங்க தான், காங்கிரஸ் தானே. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், ஆதார் மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், இந்தி திணிப்பு கொண்டு வந்தது காங்கிரஸ், எல்லாமே எல்லா விஷயத்தையும் பண்ணது காங்கிரஸ் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததே காங்கிரஸோட அவங்க பிரச்சனை பண்ணதுனால தான் நடந்தது. அடுத்தது, மிஸ்டர் மோடி, யூ வில் நெவர் சக்சீட் இன் சப்ரஸிங் தி வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள். இதில் தமிழ் பீப்புளோட வாய்ஸை சப்ரஸ் பண்ணுறது எங்கே வந்தது?
கருத்து சுதந்திரத்தை சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜனநாயகம் ரிலீஸு, நீங்கள் அரசாங்கத்தை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போ அரசியல் ரீதியாக பழி வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ் பீப்புளோட வாய்ஸ், தமிழ் பீப்புள் வாய்ஸ்னு விஜய் வாய்ஸ் தான் தமிழ் பீப்புள் வாய்ஸா? விஜயோட வாய்ஸ் தான் தமிழ் பீப்புள் வாய்ஸா? இதே ராகுல் காந்தி கீழடி ஆதிச்சநல்லூர் மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் வாய் திறக்கல? கீழடி விஷயத்தில் வந்து சரித்திரத்தையே மாற்றி சொல்கிறானே செல்குமார், அதையே பேசல சொல்லி சொல்கிறோம். அதை பேச இந்த ட்விட்டில் என்ன அர்த்தம் இருக்குங்க? இது அவங்க போட்டு நீங்கள் இவருக்கு மீதி நம்ம மாணிக் தாக்கூரோ இல்லை வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோ ஜோதிமணியோலாம் வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவு ட்விட்டு போட்ட போது நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்? இது வந்து காங்கிரஸ் மேலிடம் சொல்லி போடுறாங்களா, இல்லை இவங்களே போடுறாங்களா, இவங்க திமுகவுக்கு சங்கடம் கொடுக்க போடுறாங்களான்னு சொன்னோம். ஆனால் நேற்று ராத்திரி வந்து இது ராகுலோட தூதர் யாரோ மீட் பண்ணியிருக்காரு போல் இருக்கு, விஜய் மீட் பண்ணியிருக்காரு, யாரோ மீட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ட்விட் வந்துருக்கு. ஆனால் இந்த ட்விட்டும் கிளியராக இல்லை, நேரடியாக விஜய்க்கு சப்போர்ட் மாதிரி இல்லை. இதுலேயும் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. நேரடியாக சப்போர்ட் மாதிரி இருந்தால் திமுக ரொம்ப கோச்சிக்கிட்டு இன்டெரக்டாக போடுறாங்க. ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசியிருந்தார மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து டிவிகேவினர் அதிகமாக பேசிகிட்டே இருந்தாங்க. ராகுலே ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸும் டிவிகேவினரும் இந்த ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. சார் காங்கிரஸ் ஏன் வந்து டிவிகேக்கு போகணுன்ற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி சார். காங்கிரஸோடைய நோக்கம் என்ன? இந்த திமுக கூட்டணிய நோக்கம் என்ன? அடிநாதம் என்ன? ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. இது வந்து நீங்கள் விஜய்கிட்ட பார்க்குறீங்களா? விஜய்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களா? கொள்கை எதிரின்னு சொல்கிறார், ஆனால் நடக்குதா? உண்மையிலேயே செயல்பாடுகள் இருக்கா? என்ன கொள்கை எதிர்த்து? அதான் மதவாதம் பிளவுவாதம் அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயம் அது இல்லை. அதான் சொல்கிறேன், செயல்பாடுகளில் இருக்கா இல்லையா? இல்லை இல்லையா? அப்புறம் எப்படி எந்த அடிப்படையில் காங்கிரஸ் அங்கே போகிறாங்க? கடந்த 3 தேர்தலில் நீங்கள் திமுக கூட்டணியில் வெற்றியை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, விஜயோடைய செல்வாக்கு என்ன? விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குது? யாருக்குமே தெரியாது. அப்போ எதை எதிர்பார்த்து அங்கே போகிறீங்க? நீங்கள் போனது ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவீங்க? 9 எம்பிக்கள் இருக்காங்க, 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டு போவீங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல. 9 எம்பி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னா இந்த எம்பி ரிசைன் பண்ணிட்டு போவீங்களா ஒரு கேள்வி வரும்ல. அது வந்து திமுக சொல்ல வேண்டிய விஷயம். அவங்க சொல்லுவாங்களேன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு விஷயத்து தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் போனால் போட்டுன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. நாங்களாம் அனுப்ப மாட்டோம். அதிகமாக சீட் கொடுத்து உங்களை அகாமடேட் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற. நாங்கள் உங்களை அனுப்ப மாட்டோம். நீங்களாக போகிறதுனா போங்க, நீங்களாக வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போகிறதுனா நீங்களாக போங்க, அவ்வளோதான். அதான் அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. நாங்கள் கூட்டணியை கட்டுக்கோப்பாக தான் கொண்டு போக பார்க்குறோம். நீங்களாக போகிறதுனா போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வாயே திறக்க மாட்டேனாங்க. வாய் பெரியசாமி வாயை திறந்தாருன்னா அது திமுகவோட குரல் தான் அது ஆக்சுவலாக. ஆனால் ஒருவேளை இப்போ காங்கிரஸ் வந்து திமுக எதிர்க்கணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் எதிர்க்கணும்னு நினச்சாங்கன்னா காங்கிரஸ் தாங்குமா தமிழ்நாட்டுக்குள்ளன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, அதாவது இவங்க 2 பேர் எதிர்த்தாங்கன்னா அது மோடிக்கு ரொம்ப ஜாலியாகிடும். அது மோடிக்கு ரொம்ப ஜாலியாகிடும். ஏன்னா இந்தியா பிளாக் இந்தியா பிளாக்ல 22 எம்பியோட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து யார்? திமுக தான். அது வந்து போச்சுன்னா வந்து இந்தியா பிளாக்கே நேஷனல் லெவலில் காலியாகும். அப்போ அதோட பலவீனம் ஏற்கனவே மும்பையில் எப்படி போயிட்டு இருக்கு நிலைமை. அதனால் வந்து இந்தியா பிளாக் பொறுத்து டிஎம்சிலாம் நம்ப முடியாது. திரிணாமுல் காங்கிரஸ்லாம் இன்றைக்கி அவங்க இந்தியா பிளாக் விட்டு போவாங்கலாம் சொல்ல முடியாது. மம்தா வந்து திடீர்னு பல முடிவுகள் எடுப்பாங்க. அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. அங்கே காங்கிரஸுக்கெலாம் சீட் கொடுக்க போகிறதில்ல. அங்கே கூட்டணிலாம் அங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. அவள் தனியாக தான் நிற்க போகிறான். அப்படிலாம் இருக்கும்போது இவங்க காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சால் அது பிஜேபியோட வெற்றி. ஆக்சுவலாக வெற்றி பிஜேபிக்கு வெற்றி. அது ஆக்சுவலாக அது வந்து ஐடியாலஜிக்கலாக வெற்றி. அது வந்து நமக்கு எதிரான பார்ட்டிஸ் 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு வெற்றி. அது மோடிக்கு வெற்றி, எந்த விதத்துலையும் பிஜேபிக்கு வெற்றி. அந்த விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்களா? 22 எம்பிக்கள் வச்சுருக்கிற திமுக விட்டு இவங்க போக போகிறாங்களான்னு தான் முக்கியமான விஷயம். அது வந்து காங்கிரஸும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா விஜய் வந்து ஒரு ஆன்டி மோடி இல்லை ஆன்டி பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருக்காரு, அதுவும் கிடையாது. என்ன காரணத்துக்காக? என்ன உங்களுக்கு ஈர்ப்பு? 2020 நீங்கள் ஒரே நோக்கம் வந்து திமுக மிரட்டுறது தானா? திமுக மிரட்டி அதிகாரம் பவர் ஷேரிங்க்கு வாங்கணும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து அதிக சீட்டு வாங்கணும், இதுதான் நோக்கமாக? வேறு எதுவுமே நோக்கமே கிடையாதா? அந்த நோக்கம் மட்டும்தானே இந்த விஷயங்களுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் உங்கள் என்ன காரணத்தினால விஜய் நோக்கி போகிறீங்க, அந்த காரணத்தை தெளிவாக சொல்லுங்கள். இல்லை லோக்கல் காங்கிரஸ்காரங்களுக்கு திமுகவோட ஆக்டிவிட்டி பிடிக்கலன்றது வேறு விஷயம். அவங்களுக்கு அதிகாரிகள் மதிக்கலை, அவங்க வேலை நடக்கலை, திமுகக்காரன் மதிக்க மாட்டேன்றான், எல்லாமே கரெக்டு. ஆனால் நேஷனல் லெவலில் ஒரு ஓவராலாக ஒரு பிராட் இஷ்யூவில் வந்து ஒன்றுபட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் இந்த கூட்டணி விட்டு போகிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பவர் ஷேரிங் வந்து திமுக கொள்கை அளவில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வந்து கொள்கை அளவில் தர மாட்டேன்ட்டாங்கல்ல. ஏடிஎம்கேவும் தர மாட்டேன்ட்டாங்க. அவங்களும் இந்த அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை கேட்டுட்டு பாஜக சும்மா தான் இருக்காங்க, ஒன்றும் சண்டையெல்லாம் போடல. இப்போ காங்கிரஸுக்கு மட்டும் ரோஷம் வந்துருச்சா பவர் ஷேரிங் இல்லைன்னு நம்ம தாவே காட்ட போகலான்ட்டு? தாவேக்கா வந்து தாவேக்காட்ட காங்கிரஸ் போகிறதுக்கான வேலிட் ரீசன்ஸ் இல்லை. வேலிட் ரீசன்ஸே கிடையாது. வேலிட் ரீசன்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, வேலிட் ரீசன்ஸ் இல்லை. வேலிட் ரீசன்ஸ் இருந்ததுன்னா ஒரு அர்த்தம் உண்டு அதில். ஆக்சுவலாக
அப்படி இல்லாத போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை தொடர்ந்து வேறு சில கட்சிகள்லாம் அங்கே போனால் கூட நீங்கள் வந்து திமுக வந்து யாரையுமே நம்புற மாதிரி இல்லை. அவங்க வந்து 2016 ஜெயலலிதா எப்படி வின் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கலாம்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவலாக ஓட்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம், ப்ரோ இன்குபன்சியில் நம்ம ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணான நேரத்தை எங்களோட பகிர்ந்து வைக்கிறேன் சார். தேங்க்யூ.